வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், வேதாரண்யம் இந்த இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இன்று பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். இன்று பெரும்பாலும் கரூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரித்து காணப்படும். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றை விட இன்று 1 டிகிரி செல்சியஸ்க்கு குறைய வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. இன்று முதல் தென்மேற்கிலிருந்து காற்று பாலக்காட்டு கடவை வழியாக காற்று உள்ளே நுழையும் என்பதால் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 36 டிகிரி செல்சியஸாக ஓரிடங்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மே 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும். அதேவேளையில் கடலோர மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை என்பது இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். அதே வழியில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 30 விட 1, 2, 3 தேதிகள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு காற்றின் வேகத்தை பொறுத்து மழைப்பொழிவு முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தொடர்ந்து தமிழகம் நிலப்பரப்பிலிருந்து கர்நாடகா, கேரளா ஒரு நீண்ட சுழற்சியாக தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் மாலத்தீவு அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் மேற்கே முன்னேறி சென்று தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, தெற்கு காற்று, தென்மேற்கு காற்றும், வடகிழக்கு அதாவது இந்திய பெருங்கடல் காற்றும் நேரடியாக குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவிலிருந்து நுழைந்து இரு காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் மழைப்பொழிவு இருந்தாலும் வெயிலின் தாக்கமும் இருக்கும். வெயிலுக்கு பின் மழை இடிமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் இடிமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில் முன்னேறி வந்து உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், மேலும் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்கள் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு விலகி இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று பெரும்பாலும் திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த இடங்கள்லாம் வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் வேலூர், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சம் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் 103, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்று மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு இன்று முதல் மழை தொடர வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் கடந்த நாட்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் இன்று முதல் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, தெற்கு பகுதி வால்பாறை, நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 29ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு, கர்நாடகாவிலும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தேனி,
திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கே கூடுதலாகவும் வடக்கே சில சில சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 29ஆம் தேதி அதே வேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 29ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 30ஆம் தேதியை பொறுத்தவரை மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் முதலில் மழை தொடங்கும். அதன் பிறகு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்களில் நாமக்கல், கரூர், திருச்சி இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில். அதே வேளையில் ஏப்ரல் 30ஆம் தேதியே திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் கிழக்கிலிருந்து காற்றின் வேகத்தை பொறுத்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி வரும். காற்றின் வேகம் அதிகரித்திருந்தால் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். காற்றின் வேகம் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் கடலோர மாவட்டங்களுக்கும் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 30ஐ விட மே 1ஆம் தேதி மேலும் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் தென்மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகளில் லேசான காற்று வரும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு இந்த காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 1ஆம் தேதி, மே 2, 3 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக வலுப்பெற்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் மழை, இடியுடன் கூடிய மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஏப்ரல் 5ஆம் தேதி பிறகு சற்று மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி மே 6ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி, அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தின் மழைப்பொழிவு அங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல சுழற்சி நெருங்கி வரும்பொழுது கூடுதலான பரப்பிலும், வளிமண்டல சுழற்சி கடந்த பிறகு குறைவான பரப்பிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் வெயிலுக்கு பின் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மழை தொடர வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 28 விட 29 கூடுதலான பரப்பிலும், ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவும், ஏப்ரல் 30 விட மே 1ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களிலும் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கு காற்றின் எந்த அளவுக்கு வேகத்தை பொறுத்து காற்றின் குறைவாக இருந்தால் சற்று முன்னேறி வந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதேவேளை காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தால் உள் மாவட்டங்களோடு மழை நின்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் மே 1, 2 தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். தென்மேற்கிலிருந்து வரும் காற்று குமரிக்கடலில் காற்றின் வேகத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதுவே குமரிக்கடலை விட மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்களில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.